எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் எத்தனை பாடல் பாடியுள்ளார் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களடியாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எத்தனை பாட்டு பாடியிருக்காரு, எந்தெந்த படத்தில் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் இதோட பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அண்ணாவை முதல்ல சிங்கராக அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா டி இமானோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கோட டைட்டில் சாங்கில் சிவகார்த்திகேயன் பாடியிருப்பார். அந்த ஒரு மேக்கிங் வீடியோ கூட வெளியிட்டிருந்திருப்பாங்க. அந்த ஒரு மேக்கிங் வீடியோ செம்ம வைரலாக போச்சு அந்த நேரத்தில். அப்புறமா சிவகார்த்திகேயனில் வெளிவந்த மான்கிராத்தே படத்தில் ராயாபுரம் பீட்ரு அப்படிங்கிற அந்த ஒரு என்ட்ரி சாங்கை சிவகார்த்திகேயனாவே பாடியிருப்பார். அதில் மறுபடியும் அனிருத் சிவகார்த்திகேயனாவை சிங்கராக அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா வெளிவந்த காக்கி சட்டை அந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக்கு. அதில் சிவகார்த்திகேயனோட ஐ எம் ஸோ கூல் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை சிவகார்த்திகேயனாவை மறுபடியும் அனிருத் பாட வச்சுருப்பார். இப்போது அனிருத் 2 பாடலை சிவகார்த்திகேயனாவை வச்சு பாட வச்சுருக்காரு. இப்போ டி இமான் அடுத்து ரஜினி முருகன் படத்தில் மறுபடியும் மியூசிக் டைரக்டராக இணைகிறாரு. அதில் சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் டைட்டில் சாங்கை மறுபடியும் சிவகார்த்திகேயனாவே பாடியிருந்தார். அந்த ஒரு பாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வெளிவந்த ரெமோ, வேலைக்காரன், சீமாராஜா இந்த ஒரு 3 பாடத்தில் எந்த ஒரு பாடலும் சிவகார்த்திகேயன் பாடவே இல்லை. அதுக்கப்புறமா வெளிவந்த மிஸ்டர் லோக்கல் அந்த படத்தில் கலக்கலு மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை சிவகார்த்திகேயன் மறுபடியும் ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கில் பாடியிருப்பார். அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் எந்த ஒரு படத்துலையும் அந்தளவுக்கு பாடல்கள் பாடவே இல்லை. மிஸ்டர் லோக்கல் தான் கடைசியாக பாடினது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பிள்ளை, இப்போ ஹீரோ, டாக்டர் படத்தில் இன்னும் எல்லா பாட்டும் வெளியே வரல. அதில் ஏதாவது ஒரு பாட்டை பாடியிருந்தார் அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் மற்ற படத்தில் எந்தெந்த பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சிவகார்த்திகேயன்னா மாப்பிள்ளை சிங்கம், அதாவது விமல் சாரோட படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். எதுக்கு மச்சான் காதல் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. எதுக்காகனா அனிருத் மற்றும் சிவகார்த்திகேயன், விமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடினதுனால அந்த ஒரு பாட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இப்போ வெளிவந்த வைபவோட சிக்ஸர் படம் அந்த ஒரு படத்தில் நீ எங்கே வேணால் கோச்சிக்கின்னு போ அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை கானா பாட்டு முதல்ல சிவகார்த்திகேயன் பாடியிருந்தார். அதுக்கப்புறமா கனா படத்தில் நடித்த ஹீரோ தர்ஷன் அவர் முதல்ல 2வது படமாக வெளிவந்த தும்பா அந்த ஒரு படத்தில் ஹம்மி டம்மி அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை சிவகார்த்திகேயன் அவரோட வாய்ஸ்லேயே பாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கனா படத்துலேயே வாயாடி பெத்த புள்ள அந்த ஒரு பாட்டு கூட சிவகார்த்திகேயன் தான் பாடியிருப்பார். சிவகார்த்திகேயன் மற்றும் அவங்க பொண்ணு ஆராதனா. இதனாலே இந்த ஒரு பாட்டு ஒரு 178 மில்லியன் கிட்ட போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 மில்லியன் லைக் வரைக்கும் வாங்கியிருக்கு. சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் இந்த பாடல் மட்டும் தான் பாடியிருக்காரு. அப்படி இல்லை இன்னொரு பாட்டு எதாவது நான் விட்டுருந்தேன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுன்னு பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.